சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் 64 கும்பகம் ஊறுதல் 32 ரேஷகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. இந்த பாடல் திருமூலரின் அஷ்டாங்க யோகம் அல்லது பிராணாயாம யோகம் பற்றியது. மருந்தில்லாத மருந்தாக இருக்கும் இந்த யோகம் மனித உடலில் புற்றுநோயை எதிர்க்கும் காரணிகளை உருவாக்குகிற சக்தி கொண்டது என்று அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கூறுகிறது. மருந்தில்லாத மருந்தாக நமது சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற இது போன்ற யோகங்களை பற்றி தெளிவுபடுத்தவும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ கூட கேன்சரில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, மலேசியாவில் அந்த மாதிரி. அண்டு தே ஆர் ட்ரைங். கர்நாடகாவில் ஒரு இடத்துல மெடிசன் கொடுக்குறாங்கன்னு ட்ரை பண்ணோம், இங்கே திருவள்ளூரில் ஒரு ஆள் கொடுக்குறாருன்னு ட்ரை பண்ணோம். இப்படி விதவிதமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் புதுசாக ரஷ்யாவில் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சருக்குன்னாங்க. அதனால் அவங்களுடைய பொண்ணே ஜெர்மனியில் போஸ்ட் கிராஜுவேட் சர்ஜனாக இருக்கா, அவளை விட்டு ரஷ்யாவில் விசாரிக்க சொன்னோம், அந்த மெடிசன் இருக்கா பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஆனால் கரெக்டான மருந்து நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இப்போ கேன்சர்னால் என்ன? புற்றுநோய். ஏன் புற்றுநோய் வருது? யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ அவங்களுக்கு வருது. பாம்பு, புற்றுநோய், பாம்பு, புற்றுநோய் அவங்களுக்கு தான் இது வரும். நானே நிறைய பேர் கேன்சர் க்யூர் பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் க்யூர் பண்ணிட முடியாது. யாருடைய கடன் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் கடனை நம்ம கொடுத்துட்டு கட்டிடும் அப்புறம் கட்டி வாங்கிக்கலான்லாம். நிறைய கடன் வச்சுருக்கிறவங்களுக்கு யூ கான்ட் டூ தட். அந்த மாதிரி சில பேர் கர்மா நிறைய இருக்கும், அவங்களுடைய கர்மாவை அவ்வளோ ஈஸியாக நம்ம மன்னிக்க முடியாது. மன்னிச்சா அது தப்பாயிடும். ராகவேந்திர சுவாமி இருந்தார், அவர் சாமி ஆகிட்டாருன்ற வருத்தத்தில் அவருடைய மனைவி சூசைட் பண்ணின்னு செத்து போயிட்டான். பேயாக வந்து ராகவேந்திரில் நின்றுட்டு இருந்தா. என்னடா இதுன்னு பாவம் தண்ணி எடுத்து மந்திரம் ஜபிச்சு அந்த பேய் உருவத்திலேருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு, சூசைடுன்றது ஒரு பாவம், அதை பண்ணவங்க அதனுடைய இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னான்னு அனுபவித்து தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையே வந்து அனுபவங்கள் தான். நீ பண்ண தப்பு இருந்தாலும் நீ ஒரு மகான் ஆகிட்ட, மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக இந்த போஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால் உன்னுடைய சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்தவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலிகளுக்கு ஒரு புடவை ரவிக்க தாம்பூலம் கொடுத்து நீ பண்ண பாவத்துக்கு அவங்க பிராயச்சித்தம் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? அதனால் நிறைய கேன்சர் நானே க்யூர் பண்ணியிருக்கேன், நான் எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். எவ்வளோ கர்மா இருக்குது, எவ்வளோ கடங்கிறதுங்கிறத வச்சு தான் அதை கழிக்கிறது, கழிக்காமல் போகிறதுங்கிறது மாதிரியும். அவங்க நாகராஜன் சார் கை தூக்குறாரு. நாகராஜன் சார் வாங்க, ஒரு சேர் போடுப்பா இருக்கு. நாகராஜன் சார் எங்கிட்ட 1980s இருக்கார். 83, 84 நான் அண்ணா நகரில் இருந்தேன், அப்போ இருந்து இருக்கார். அவருக்கு மைக் கொடு. சங்கரம் சிவசங்கரம். பாபா சொன்ன மாதிரி 1980 பாபாவோட அண்ணா நகரில் 83 போனதுலேருந்து பாபாவோட தான் இருக்கேன். 2 பேருமே தான் அங்கே. இங்கே நான் பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, என் வீட்டு வாசலில் அவ்வளோ கார் நிற்கும், அவ்வளோ பஸ்ஸு நிற்கணும். 100% கரெக்ட். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் வாக் போகும்போது பார்த்தா எல்லா வண்டியும் நிற்குவாங்க. அப்படிலாம் நின்றுட்டு இருந்தது. அப்படி இருந்தவங்க அப்புறம் இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெளியிலெல்லாம் போயிட்டு வந்து பஸ்ஸு கிசு எல்லாம் போயிடுச்சு. நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற அண்ணா நகர் வெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடந்து வந்து பாரிஸ்க்கு வருவாங்க. நானும் ஹைகோர்ட்டுக்கு போகிறனால நானும் அந்த பஸ்ஸில் வருவேன். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே போவோம். அவங்க பாபா மௌன விரதத்தில் இருந்தால் ஒரு ஸ்லிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க, நான் மௌன விரதத்தில் இருக்கிறேன்னு. அதன்னில் 70 பைசா அந்த 7V பஸ்ஸில் 70 பைசா, அந்த 70 பைசா மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு நான் வாங்கக்கூடாது, அவரும் எனக்கு வாங்க மாட்டார்.
அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டு லைஃப் அப்படி இருந்தாங்க. இல்லை அந்த சூழ்நிலை இருக்கும்போது பாபாவோட எனக்கு நிறைய அக்யூண்டன்ஸ் ஏற்பட்டுச்சு. அவங்களோட லீகல் அட்வைசர் மாதிரி ஒரு இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என்னாச்சு, ஒரு 15 இயர்ஸ் பேக் ஒரு நாள் இங்கே கழுத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. கட்டி இருந்த உடனே அதை டாக்டர்கிட்டலாம் காமிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது தைராய்டாக இருக்குன்னு சொல்லி அப்போலோவில் போய் காமிச்சேன். தைராய்டாக இருக்குன்னாங்க. மறுபடியும் அது நல்லா டெவலப் ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு பாபா சொன்னப்போ இதை ஆப்ரேட் பண்ணிடுங்க. நான் போய் நம்ம ஆலால சுந்தரம்னு டாக்டர் பேர், பிரவீனா ஹாஸ்பிட்டலில் கட்டின புதுசில் அவரும் கன்சல்டேஷனுக்கு வருவாருங்க. அவர்கிட்ட தான் பண்ணேன். இதில் ஜெமினி பக்கத்தில் இருக்க ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல், அங்கே எனக்கு பண்ணாங்க. பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். அப்புறம் பயாப்சிஸ் டெஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இதை எடுத்துகிட்டு போய் பயாப்சிஸ் டெஸ்ட் பார்ப்பாங்க. அந்த பயாப்சிஸ் டெஸ்ட்டு பார்க்கும்போது நான் ஒரு வாரம் கழித்து நான் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் போயிருந்தேன், சாயங்காலம் போயிருந்தப்போ அந்த டெஸ்ட் லேபரேட்டரிஷன்கிட்ட கேட்டேன், இது என்னப்பா இருக்குன்னா, கேன்சர் இருக்குது சார் அப்படின்னா. கேன்சர் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு கேன்சர் என்னது ஒன்றுமே புரியலேன்னு என்னால் அந்த நான் செல்ஃப் டிரைவிங் அப்போ காருக்கு அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னே யோசிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாளுக்கு அப்போ தான் பாபாவுக்கு பர்த்டே. அப்போ அதுக்கு அடுத்த நாள் நானும் ஒய்ஃபும் பாபா பார்க்குறதுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நம்ம டாக்டர் ரெட்டி இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய் இது முதல்ல சொன்ன உடனே அவங்க ஒரு 3 டாக்டர் லேபில் கன்சல்ட் பண்ணாங்க. திருப்பி கொடுத்து எல்லா லேப்லேயுமே கேன்சர் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அப்புறம் அது வரைக்கும் நான் பாபாட்ட சொல்லலை. அப்புறம் பாபாட்ட போனேன். பாபா நானும் ஒய்ஃபும் வாக்கிங் மார்னிங் அந்த இதில் இங்கே தான். அப்போ நான் இந்த மாதிரி பாபா எனக்கு போயிட்டு இருந்தேன், அந்த பயாப்சிஸ் டெஸ்ட்டில் கேன்சர்னு வந்திருக்குன்னு சொன்னோன்னே ஒரு சிரிச்சார். அவர் என்ன சொன்னார், நாகராஜனுக்கே கேன்சரா அப்படின்னாங்க. நாகராஜன் என்ன பாபா இப்போ சொன்னாங்கல்ல, நாகன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே இது இருக்கும், இந்த புத்து மண் இருக்குல்ல, அது வாங்கிக்கிறங்க, சாப்பிடுங்க, சரியாயிடும் அப்படின்னாரு. நான் சரின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பழனி கார்டனில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த குகைக்கு வருவேன். அப்போ ஒரு குகை தான் நாங்கள் டெய்லி போவேன். இதுக்கு முன்னாடியே டெய்லி அங்கே போயிட்டு வருவேன். ஸோ அங்கே போயிட்டு பாபா நமஸ்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து ஒரு விபூதியை அந்த மண்ணை ஒரு சின்ன ஸ்பூனை எடுத்து போட்டுட்டு வாயில் போட்டு வீட்டில் மடித்து வச்சுருவேன். கரெக்டாக 7 days, யூ ஓன்ட் பிலீவ், 7 days எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் என்ன இருந்துன்னு சொன்னால், நான் இருக்கிற பழனி கார்டன் வீட்டை சுத்தமாக காலி பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, காலி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுது, சரி பாபா நம்மளை மருத்துவத்துக்காக அங்கே போக சொல்கிறாங்க போல் இருக்கு, அதனால தான் நம்மளை வீடு காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவலாக அந்த பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு போனேன். குகையில் போயிட்டு எல்லா சாமியும் முதல்ல பாபாலாம் கும்பிட்டுட்டு அதை பிரிக்கிறேன். அந்த பொட்டலத்தில் ஒரு பிட்டு கூட மண் இல்லை, க்ளீனாக இருந்துச்சு. நேற்று தான் நம்ம மடித்து வச்சுங்களேங்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த கனவு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு சரியாக போச்சு, ஒன்றுமே கிடையாதுங்கிற ரிசம்பிளிங் தான் அந்த இதில் எக்ஸாக்ட்லி 7 days. அது எப்படி நடந்தது என்னன்னே தெரியல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஐ நெவர் டர்ன் பேக். எந்த டாக்டர்கிட்டையும் போல், யாருக்கிட்டையும் போல், இது வரைக்கும் அது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி அவங்க இது பண்ணாங்க. எனக்கு ஒரே இது சொன்னால் என்னங்கன்னா, திருவள்ளூர் போயிட்டு வாங்க, திருவள்ளூரில் வைத்தியநாத சுவாமி போயிட்டு வாங்க, பௌர்ணமி போனாங்க. நான் வெள்ளிக்கிழமை ஒரு 4-5 மாதம் போயிட்டுங்க. வேறு எது ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், பார்க்குறான் தான் பாருங்கன்னாங்க. போய் பார்த்தேன். அந்த ஆள் ரொம்ப பயமுறுத்தினான். கேன்சருக்கெல்லாம் கொடுக்குற டாக்டர் தான். அவன் ரொம்ப பயமுறுத்தினான். நான் ஒன்றும் கண்டுக்கல. நான் பாட்டுக்கு ஒன்று சன்னுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவன்கிட்ட போயிட்டு வந்துடணும். சரி, அவனுக்கு ஏதோ பாக்கி வச்சுருக்க, கொடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் எந்த விதத்துலேயுமே எனக்கு பாதிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, யாரும் எந்த வைத்தியமும் பண்ணலை, எதுவும் கிடையாது. பாபாவோட கருணையினால்
இதை நினச்சி பார்த்தா கூட யாரும் நம்பவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை காப்பாற்றினாங்க பாபா. அதனுடைய இது இத்தனை வருஷமாகவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னா பாபாவுடைய இதுதான், பாபாவுடைய காரண்யத்தினால் இருந்துகிட்டு இருக்கேன். மற்றபடி என்ன சொல்கிறதுன்னே புரியல. ரொம்ப சந்தோஷம் பாபா, ரொம்ப தேங்க்ஸ் பாபா. ஹைகோர்ட்டில் வெங்கடாஜலம்னு சொல்லி ஒருத்தர் நோட்ரி பப்ளிக் அட்வொகேட், மெனவாற்றத்தில் பரசுராமனுடைய பிள்ளை. அந்த வெங்கடாஜலத்தோட ஒய்ஃபு சங்கரி வெங்கடாஜலம்னு சொல்லி விழுப்புரம் பக்கத்தில் சேஷங்கனூர்னு ஒரு கோயில் இருக்குது. நான் அங்கே போயிருந்த போது அந்த அம்மா என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு, சார் நான் உங்களை மண்ணடியில் வந்து பார்க்கலாமா அப்படின்னாங்க. வாங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு யூட்ரஸில் கேன்சர் இருக்குது சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆப்ரேஷன்லாம் வேணாமா, 42 கண்ணதாசன் சாலையில் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார், ரங்கராஜன் ஐயங்கார்னு, அவர்கிட்ட பாபா அனுப்பிச்சார். எனக்கு வந்து பாலா திரிபுர சுந்தரி மந்திரம் உபதேசம் வாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதை நீ சேன் பண்ணிக்கிட்டே வா, உனக்கு எந்த ஆப்ரேஷனும் தேவைப்படாது, நல்லாயிடுவேன்னு சொன்னோம். இது இன்னொரு கேஸ் ஸ்டடி. அந்த அம்மா அதே மாதிரி அவர்கிட்ட போனால் கற்றுக்கிட்டா எல்லாம் வந்து. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சி வருது, படி. சலங்கை ஒலி கேட்டு திரும்பி திரும்பி பார்த்து வந்தேன். அன்று ராத்திரி உறங்கும்போது கனவு. 3 பெண்கள் வந்தார்கள். ஒருவள் 7 வயது குமரி, இன்னொருவள் இளம் வயது, 3ஆம் அவள் முற்றிலும் முதிர்ந்த மூதாட்டி. கையில் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, பூப்பழம், மஞ்சள், குங்குமம் இத்தியாதி சௌபாகிய திரவியங்கள் ஏந்தி என்னிடம் தந்து, சீக்கிரமாக வாங்கிக்கொள், எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது என்றார்கள். அப்படி என்ன அவசரம் என்றேன். சிவசங்கரன் கட்டளையிட்டிருக்கிறான், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றார். வேண்டுமென்றால் என்னுடன் வா என்றாள். அவரை பின்தொடர்ந்தேன். ஒரு மனிதர் வாஷ் பேசினில் ரத்தமாக வாந்தி எடுக்கிறார். இவர்கள் காப்பாற்றுகின்றோம் என்றார். நீங்கள் யார் என்றே எங்களை தொடர்ந்து வா என்றார்கள். நான் தொடர்ந்து போனேன். ஷீரடியே மண்ணடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அழகாக முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்கள் தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார்கள். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷிரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சங்கரன் அமர்ந்திருந்தான். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மண்ணடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். இது ஒரு அடுத்த கேஸ் ஸ்டடி. அவங்க கர்நாடகாவில் போய் ரத்த வாந்தியத்திலிருந்து ஒருத்தங்கிட்ட பாபா அமிச்சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 லேடிஸு. அந்த ஆள் பேர் போரலிங்கையா. அவர் வந்து போரலிங்கையாவுடைய ஷட்டகர். அவர் பேர் சங்கரப்பா. அங்கே மாண்டியாவில் அவர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஓனர். அப்போது இந்த போரலிங்கையா என்கிட்ட ராஜாராம்னு ஒருத்தர் என்ஜினியர்ஸ் இந்தியாவினுடைய சேர்மனாக இருந்தார். அவர் எங்கிட்ட அவர் கூட வந்தவர் இந்த ஃபிலிம் ஃபைனான்சியர் போரலிங்கியா. அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு சொந்தக்காரர் ஷட்டகர், அவருக்கு 2 பொண்ணு கல்யாணம் ஆகணும், அவர் படுத்த படிக்கையாக இருக்கார், அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணணும், அவர் கல்யாணம் பண்ணுற வரைக்குமாவது உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னாங்க. 500 கிலோமீட்டர் தொலைவு நோயாளி குணமானது. கர்நாடக மாநிலம் மண்டியாவைச் சேர்ந்த வியாபாரியும் அடுக்குமாடி சினிமா தியேட்டர் உரிமையாளருமான திரு சங்கரப்பா என்பவர் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது ஷட்டகரும் என் பாகஸ்தருமான போரலிங்கையாவுடன் பாபாவை ஜனவரி 1994 தரிசித்து சில மாதங்களாவது சங்கரப்பா உயிர் வாழ ஆசி வழங்குமாறும், அந்த சில மாதங்களில் அவர் தனது குடும்ப பொறுப்புகள் நிர்வகித்து முடிக்க உடல் வலிவு தர வேண்டும் எனவும் கேட்டோம்.
பாபா போரலிங்கையாவின் கையை பிடித்துக்கொண்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்து சங்கரப்பா நன்றாக ஆகிவிட்டார் என்றார். என்ன அதிசயம்! இன்று ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. சங்கரப்பா பூரண நலமாக ஓடி ஆடிக்கொண்டு ஆரோக்கியமாகிவிட்டார். ஓகேவா? அதே மாதிரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ராஜாராம் சொன்னேன் இல்லையா, அவருடைய சொந்தக்காரு வேலூரில் பிபி ராகவான்னு சொல்லி டாக்டர். அவர் படி 11/4/1994 அன்று பாபா கும்பகோணம் வந்தார். என் உறவினர் டாக்டர் PB ராகவன் தனக்கு ஹிருதய பைபாஸ் சர்ஜரி செய்ய ஆசி கேட்டார். பாபா ஒரு வேலால் அவரது நெஞ்சை தடவினார். இன்று அவருக்கு அறுவை சிகிச்சையே வேண்டாம் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். கடும் நெஞ்சுவலி வெறும் அனீமியா ஆனது. அடுத்தது நான் கும்பகோணம் போன போது அங்கே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஒரு சட்டிக்குள்ளே ஆஞ்சநேயர் ஆவாகனம் பண்ணி வச்சு ரொம்ப வருஷம் பஜனை மடம் மாதிரி வச்சுருக்காங்க. நைட்டு 1 மணி இருக்கும் என் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி படுத்த படுக்கையாக ஒரு அம்மா இங்கே இருக்காங்க, அதனால் நீங்கள் ஒரு தடவை அவங்கள நேரில் பார்க்க முடித்து ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? நாங்கள் படி. என் சகோதரி பேசவோ நடக்கவோ சரிவர உண்ணவோ இயலாத நிலையில் ஆர்த்ரிட்டிஸ் வியாதியில் படுத்த பல ஆண்டுகள் படுக்கையாக இருந்தார். பாபா தொட்டு ஆசிர்வாதித்த மறுநாள் சுகமானார். எனது மைத்துனி கிரானிக் ரிமட்டாய்டல் ஆர்த்ரிட்டிஸில் பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் அவஸ்தைப்பட்டார். பாபா பிரார்த்தித்து தொட்டு ஆசி வழங்கினார். அதன் பின் திருச்சி ஏவான்ஸ் மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து தற்போது வேகமாக சுகமாகி நன்கு நடக்கவும் உண்ணவும் செய்கிறார். மருந்துகளின்றி பிபி மற்றும் சர்க்கரை வியாதி வேற ஒருத்தருக்கு செத்து போறாரு அப்படின்னு சொன்னாங்க, ராஜாராமுடைய அண்ணன். பாபா இங்கேருந்து கண்ணை மட்டும் சொல்றாரு, அவருக்கு வந்துக்கிறது ஹார்ட் ப்ராப்ளமே கிடையாது, நீங்க நான் கொடுக்குற இந்த விபூதியை கொண்டு போய் அவர் தலைக்கிட்ட வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எனது தமையனார் ஜெயராமன் தொடர்ச்சியாக வந்த 3வது முறையாக நெஞ்சடைப்பு வலியால் அவதிப்பட்டு மதுரை பாலு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். 30/3/94 அன்று இனி உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லி கைவிரித்த நிலை. நான் பாபாவிடம் சென்று பிரார்த்தித்தேன். பாபா என் கையை பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் பிரார்த்தித்து பின் சொன்னார், வந்திருப்பது நெஞ்சுவலியே அல்ல, நீ மதுரை போய் நான் தரும் விபூதியை அவருக்கு பூசிவிடு. உடனே மதுரை சென்ற நான் 31/3/94 பாபா தந்த விபூதியை என் தமையனார் நெஞ்சில் தடவி பாபாவின் அபயகரத்துடன் கூடிய போட்டோவை அவர் நெஞ்சில் வைத்து 15 நிமிடம் பிரார்த்தித்தேன். பல்ஸ் ரேட் 40 103 ஆனது. குறைந்த இரத்த அழுத்தம் 90/60 என்ற அளவிலிருந்து நன்னிலைக்கு உயர்ந்தது. அங்கிருந்து ஓரியன்ட் மருத்துவமனைக்கு மாற்றினோம். இம்முறை பரிசோதித்த டாக்டர்கள் இது ஹிருதய நோயே அல்ல, அனீமிக்காக உள்ளார் என்றார்கள். அது சரி என்று எல்லா ரிப்போர்ட்டுகளும் சொல்லின. 3 பாட்டில் ரத்தம் தந்ததும் என் சகோதரர் வேகமாக நலமானார். தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக ஓடி ஆடிக்கொண்டுள்ளார். இந்த மாதிரி 6 வால்யூம் இருக்குது. நான் செய்த அந்த காலத்தில் செய்த மெடிக்கல் மிராக்கிள்ஸ், அதெல்லாம் சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வால்யூம் 1 to வால்யூம் 6 இருக்கும். ஒரு காலம் வரைக்கும் நான் யார் வந்தாலையும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்கு நன்றி இல்லை, நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டு வர்றதில்லை. அதனால் நான் பார்த்தேன், அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி படியெடுக்கணும், நம்ம இதில் தலையிடக்கூடாது, அவனுடைய கர்மாவில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு நான் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா முதல்ல விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன். முதல்ல இருந்தெல்லாம் இருந்ததை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல், என்ன வேணால் பண்ணிட முடியும். ஆனால் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டூபிட் சொசைட்டி. ஏன்னா நன்றி இல்லாத உலகம் அது. அதனால் எதுக்கு நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற இந்த பவரை இறைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். இதுதான் இப்படி காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்தும் வந்தானமானுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்லைன்னா இதே தேவையில்லை. ஏன்னா ஷோவே கேட்டார், துக்ளக் ஷோ, எல்லாத்தையும் நீங்களே சுமார் பண்ணிவிடுவீங்க அப்படின்னாக்கா ஆஸ்பத்திரி மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பொய்யா அப்படின்னாரு.
நான் சொன்னேன் பொய். நான் எங்கே சொன்னேன்? சில வியாதிகள் இருக்குது, அதுக்கு பேரே கர்ம வியாதி. இந்த கர்மா போனால் தான் அந்த வியாதி போகும். இல்லைன்னா நீ என்ன வைத்தியம் பண்ணாலையும், இப்போ ஒரு கேமியோ தெரப்பி கொடுக்குற, அப்போ புத்து திருப்பியும் வளரும். அந்த நேரத்துக்கு கேன்சர் அடங்கும், திருப்பியும் புத்து முளைக்கும். அதனால் கர்மா போகாத வரைக்கும் அது க்யூர் ஆகாது. அதனால் சில வியாதிகள் இருக்குது. இப்போ ஒரு 1.5 ஆஸ்தமா, அதுக்கு வைத்தியம் கேளு, மெடிக்கல் சயின்ஸில் ஏதாவது இருக்கான்னு ஒன்றும் இல்லை. இன்னேலர் வச்சுன்னு புக்குன்னு அடிச்சுன்னு இருக்க வேண்டியது தான். ஆஸ்தமா இதெல்லாம் எதனால் வருதுன்னா, யாருடைய ஜாதகத்திலேயாவது நாகதோஷம், ராகு கேது, கால சர்ப்ப தோஷமெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மூச்சு ஒழுங்காக வேலை செய்யக்கூடாது, மலம் மூத்திரமெல்லாம் ஒழுங்காக போகக்கூடாது. அப்போ அவங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் வரும். அது அடைச்சிக்கும். அதுதான் அந்த பிளானட் பண்ணக்கூடிய வேலை. இப்படி பண்ணாத அதிசயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பப்பையே தூக்கிட்ட ஒரு பொம்பளை, ஷோபான்னு பேர், திருச்சியிலேருந்து வந்திருந்தா. நான் 8 பழம் கொடுத்து எதுலேயே சாப்பிடுன்னு சாப்பிட்டா. அதுக்கு அடுத்த மாதம் வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல, யூட்ரஸே கிடையாது எனக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் நிஜமாக இன்னொரு தடவை வந்து குழந்தையோட காட்டினா, இந்த குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போனோம். மாதிரி நம்ம அந்த காலத்தில் நிறைய பண்ணிட்டோம். ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஒரு ஆள் கண்ணில் எப்போ பாரு அவனுக்கு கறி கொட்டிக்கினே இருக்கும். மண்ணண்டியில் நான் இந்த போது என்னை பார்க்க வந்தான். அங்கே இருந்த ஒரு மண்பானையில் இருந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் அவன் கையில் போட்டு கண்ணை கழுவுனேன். அவன் கழுவிட்டான், நல்லாயிடுச்சு. எங்கே போயும் க்யூர் ஆகாதது, நல்லாயிட்டான். அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு விசே நைட் ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றி இருந்தேன். போன பரிதாபமான ஆள் இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை. இது எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லுது. இதே மாதிரி நான் மண்ணடியில் இருக்கிற போது அந்த 55 மலைப்பான் ஸ்ட்ரீட்டு இல்லையா, அது சிங்கப்பூர்கார பாய்து யாருதோ, அதனுடைய ரெண்ட்டு வசூல் பண்ணுற ஒரு ஆள் இங்கே தான் லிங்கிச்சேரி ஸ்ட்ரீட்டில் எங்கேயோ இருக்கான். அவன் என்கிட்ட வந்தான். வந்து நான் ஒரு பஞ்சாபி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். இந்த ஆள் கீழக்கிற பாய், பஞ்சாபி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்குற போது யாரோ ஒரு பெரிய ஜாட்டி வச்சு அவளை அடிக்கிறாங்க. முதுகெல்லாம் வந்து அந்த சாட்டை தழும்பு ஓந்துருது. நீங்கள் எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்றிட்டீங்கன்னா நான் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு குலாமாக இருப்பேன். நான் நல்லா பண்ணிட்டேன், நிஜமாக நல்லா பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய சொந்தக்காரங்களே இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்தான். இந்த மாதிரி இது மண்ணடி முஸ்லீம் ஏரியா, இதில் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஒரு இந்து சாமியாருக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிற, அவர் வந்து இப்போ இது நடத்துகிறாரு, ஆன்மீகம் பண்ணுறாரு, அவரை காலி பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் தயவு பண்ணி வேறு இடத்துக்கு போகிறீங்களான்னா. இப்படி என் வாழ்க்கை பூரா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. கரீம்பீடி ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அவங்க பொண்ணு உடம்புல ஒரு மாடியிலேருந்து குச்சி இன்னொரு சின்ன பொண்ணுடைய காற்று இருக்குது. அதாவது மாடியிலேருந்து சூரியல் பண்ணிக்கணும் ஒரு குழந்தையுடைய ஒரு சின்ன பொண்ணுடைய காற்று அந்த கரீம்பீடி ஓனருடைய பொண்ணு உடம்புல இருக்குது. இப்போ என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. நான் நல்லா பண்ணேன். என் டேபிள் மேலே இருக்கிற கண்ணாடி அது போகிற போது ஒரு பயங்கர ஃபோர்ஸ் போகும், காற்று எது போகிறதுனாலையும். கண்ணாடி வச்சுட்டு போயிடுச்சு. மறுநாள் அவங்க வந்து 400 ரூபா கொடுத்தாங்க. நான் சொன்னேன் 400 ரூபாய்க்காக நான் இதெல்லாம் பண்ணுறதில்ல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டேன். அதே மாதிரி இதிலிருந்து திருச்சி சைடு ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு 40 வயசு இருக்கிற ஒரு பொம்பளை வந்தோம். அவளை காற்று பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சிருக்குது, அதுக்காக கூட்டின்னு வராங்க. அப்போது சம்டைம்ஸு ஒரு அந்த காற்றுக்கிட்ட மைண்டில் கன்வர்சேஷன் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், எதுக்கு இந்த பாவமெல்லாம் அதை விட்டுட்டு போ அப்படின்றேன். அதுக்கு அவர் சொல்லுது, ஆமாம் இந்த உடம்பு இன்னும் தேராது, ஏன்னா ஆல்ரெடி இந்த காற்று வந்து அவளை கெடுத்து வச்சுருக்குது ஹெல்த்தெல்லாம். இந்த உடம்பு இனிமேல் தேராது, நான் கூட விட்டுட்டு போகலான்னு தாங்கிறேன், எனக்கு ஒரு நல்ல இடம் காட்டுறியா அப்படின்ச்சு. அந்த காற்று போகிறதுக்கு நம்ம இடம் காட்டணும். ஒரு வீட்டை காலி பண்ணோன்னா இன்னொரு இடத்துக்கு போனேன்ல. அப்போ நான் சொன்னேன், நீ சொல்லி எங்கே போகணுன்ட்டு. இப்படி ஒருத்தன் கிடைப்பானா அப்படின்ச்சு. அதாவது பூஜை பக்தியெல்லாம் பண்ணுற ஒருத்தனுடைய உடம்புக்குள்ளே போனால் அவன் பண்ணுற பூஜைக்கு இதுவும் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துக்கும். அதுக்காக இப்படி ஒருத்தன் கிடைப்பானா. நான் சொன்னேன், எங்கே போகணும்னு சொல்லு, சிதம்பரத்துக்கு அனுப்புறியா போனேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் வந்துச்சு. என்னன்னு,
எல்லை காளி தடுக்கிறா. நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த எல்லையில் இருக்கிற தெய்வம்லாம் பொய்ன்னு, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் அந்த ஊரை காவல் காக்கிறதுக்கு சில எல்லை தெய்வங்கள் இருக்குது. ஸோ அந்த எல்லை காளி தடுக்கிறா, நீ தான் கவர்னர் ஆச்சா, அவளுக்கு ஒரு உத்தரவு போடு அப்படின்னு. ஸோ நாம் ப்ரே பண்ணுறீங்க, உருப்படுறேன்னு சொல்கிறா, விட்டு தொலை அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே அப்படியே தபால் விழுந்துருவாங்க, ஃபேஸ் கீஸ் எல்லாமே மாறி போயிடும் அவங்களது. இது அடுத்த நெய்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க. இதெல்லாம் விட்டு மலேசியாவில் குரோன்னு ஒரு ஊர், அங்கே கருநாகை எவல் பண்ணிட்டாங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணுன்னா ஒரு கருநாகத்தை எரிச்சிட்டு அதனுடைய ஸ்பிரிட்டை அந்த குடும்பத்தில் இருக்கிற யார் உடம்புக்குள்ளேயாவது மாற்றி விட்டுருவாங்க. பாம்பு பழி வாங்குற குணம் இல்லையா, அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே பழி வாங்கிட்டே இருக்கும். அது யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அருணகிரிநாதருடைய உடம்ப சம்பந்தாண்டான்னு எரிச்சிட்ட உடனே அவர் கிளியாக விழுந்துட்டாருன்றது தானே உன்னுடைய திருவண்ணாமலை கதை. அதுக்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணி அதை எடுத்து காட்டணும், பெரிய விஷயம் இது. அதே மாதிரி மலேசியாவில் பெரிய டாக்டர் ஒருத்தர், அங்கே இருக்கிற கிங்கு சுல்தான்கள்லாம் ஃபேமிலி டாக்டர் மாதிரி வரும். டத்து ஸ்ரீ டாக்டர் மகாதேவன் பேர். பத்மஸ்ரீ விட பத்மபூஷன் பெருசு இல்லை, அந்த மாதிரி டத்து ஸ்ரீ பெருசு. ஸோ அவர் எங்கிட்ட ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு வந்தார். அது மலேசியன் லேடி தான். அது என்னால் க்யூர் பண்ண முடியலன்னு அவர் எங்கிட்ட கூட்டின்னு வர்றாரு. இப்போ நாம் சொல்கிறோம், அந்த காற்றுக்கு சொல்கிறோம், அது சொல்லுது, நான் நல்லது செய்யறதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கேன், நான் கெட்ட காற்று இல்லை, இவங்கெல்லாம் என்னை தொத்த பார்க்குறாங்க, நீ அவங்களுக்கு புத்தி சொல்லு, நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிங்க அப்படின்னு. அவர் சரின்றார். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் எந்த ஊருக்கு மீட்டிங் போனாலையும் அவரே வருவார், மைக்கை வாங்கி நான் சொல்கிறேன், பாபா பவர் எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பண்ணாத அதிசயங்கள் இல்லை, உலகம் பூரா பண்ணியிருக்கோம், எல்லா ஊர்லேயும் பண்ணியிருக்கோம். அண்டு ஒரு மக்களுக்கு நிஜமாக தெரியல, அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோங்கிறதே அவங்க மண்டையில் ஏறுறதில்லை. இதே ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் அவன் சாம்பல் சாம்பிராணி எல்லாம் போட்டு ரீவுனாக்கா ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிறானுங்க. நம்ம சும்மா கேஷுவலாக விட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோமா முடியல. பெனாங்கில் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு என்னை ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் 7-8 மாதமாக கோமாவில் இருக்கான், மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு, நீங்கள் 5 நிமிஷம் அவனுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாங்க. சரி, பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரி போனேன். அவன் படுத்த படிக்காந்தான். நான் அவங்ககிட்ட போய் எதிரில் உக்காந்துட்டு இப்படி கண்ணை மூடினேன். அந்த பையன் எந்திரிச்சு உக்காண்டான். 8 மாதமாக கோமாவில் இருந்த பையன் எந்திரிச்சு உக்காண்டான். என்ன அறிவாளிங்க ஆகிட்டீங்க. இந்த மாதிரி தான் அந்த பையன் நிற்கிறான் பாரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன் பாரு. இதுதான் அந்த பையன். 8 மாதம் கோமா. நான் சும்மா கட்டில் போயிட்டு அவனை தொட்ட உடனே எந்திரிச்சு உக்காண்டான். எவ்வளோ பெரிய விஷயம் இது, யாருக்காவது புரியுமா? அதே மாதிரி நான் பங்களாதேஷ் போயிருந்தேன். அங்கே நம்ம குணா சார் இருக்கார் இல்லையா, அவருடைய கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பாஸோடைய லேடி, அமெரிக்கனாவோ. நான் அவளை ப்ளஸ் பண்ணுறேன் பாரு, எனக்கு 2 கையும் இருக்காது, அந்த என்னுடைய ஸ்பீட் ஆஃப் அந்த லைட்டுக்கு 2 கை இருக்காது, ஆனால் ஒரு பெரிய ஒளி எதிரில் இருக்கும் பாரு. இப்படி உலகம் பூரா நம்ம எவ்வளவோ அதிசயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், மக்களுக்கு தெரியாது. இப்போ இந்த அட்டைப்படத்தை பாரு, நான் நின்று வாக்கிருக்கேன், என் நெத்தியிலிருந்து ஒரு ஒளி போதா, இங்கே அம்பாள் நிற்கிறாளா இந்த இடத்துல, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலைகள் எல்லாம் இருக்குது. என்னால் முதல்ல பண்ணதை விட இப்போ நிறைய பண்ண முடியும். ஏன்னா அதை விட ஜாஸ்தி நம்ம தவம் பண்ணியிருக்கோம். என்னம்மா இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, உங்களுக்கும் கேன்சர் இருந்து நம்ம தான் நல்லா பண்ணோம் அப்படின்னு. நன்றி. ஸோ இது அதாவது அம்பாளை பற்றி வரும். கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லா அதிசயங்களும் பண்ணக்கூடிய அம்பாள்ன்ற மாதிரியா, அந்த மாதிரி சில மகான்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிது. எல்லா மகான்களாலையும் பண்ண முடியாது. அவங்க பண்ணாங்கன்னா அந்த கர்மம் அவங்களுக்கு வரும். அதாவது இந்த கர்ம நிவர்த்தி இருக்கு இல்லையா, அதை பண்ணுற போது அவங்கள அது பாதிக்கும். எனக்கு மாத்திரம் நான் எந்த கர்மாவை எடுத்தாலையும் அது என்னை பாதிக்காதுங்கிற மாதிரி ஒரு வரம் இருக்குது. படி.
வருமோ இப்பலனெல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு, இது தன்னை இவன் தன்னும் துய்ப்பனோ, மேனிதான் சுகமின்றி திரிவனோ, ஆயின் அருள் பரிபாலித்தல் எங்ஙனம். இப்படிலாம் பண்ணாரு. நீங்கள் தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. விஸ்வாமித்திரர் சொல்றார், ஒரு தொட்டாக்கா எந்த பாவம் யார் பண்ணியிருந்தாலும் எல்லாம் போயிடும், இன்னும் வர வேண்டியது கூட தடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், வருமோ இப்பலனெல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு. நின்னா இப்படிலாம் சொல்கிறேன் இந்த ஆளை பற்றி. இவர் எல்லார் கர்மாவையும் மாற்றிடுவார் இல்லையா, அப்போ அவங்க கர்மாலாம் இவரும் வாங்கிக்குவார். அப்போ இவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுவார் இல்லையா, அந்த கர்மா வாங்கினா. இவருக்கே உடம்பு சரியில்லாமல் போனால் இவர் எப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியும்? மேனிதான் சுகமின்றி திரிவனும் திரிவனாயின் அருள் பரிபாலித்தல் எங்கனம். அதுக்கு பதில் சொல்றார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பேசுகிறாங்களாம். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, இவன் மேனி கல்பம் கல்பம், எந்த பிடையினாலும் பாதிக்கப்படாத அளவுக்கு இவருக்கு கடவுள் ஒரு உடம்பு கொடுத்துருக்காரு. வஜ்ர தேகம் அப்படின்வாங்க. எந்த பிடையும் பாதிக்கப்படி எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன். இவர் எது செஞ்சாலும் கடவுளுக்காக செய்கிறாரு, காசு வாங்கின செய்கிறது. எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன். இவன் மேனி கல்பம் கல்பம், எதனாலும் அழியாது. படி, இவன் மேனி கல்பம் கல்பமே, பொன்னாகும் இவன் மேனி. இதை நான் சொல்லவில்லை, காகபுஜண்டர் என்பவர் இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். பொன்னென கோசிகன் உரைத்த மொழிக்கு விளக்கம் உரைக்க வந்திட்டேன் யான். நன்றே இவன் பொன்னென மின்னும் மேனி தன்னை பொருந்தி வாழ்வான். இவருடைய உடம்பு இருக்கு இல்லையா, அது பொன்மேனி அப்படின். பொன்மேனினா இதை பார்த்து சொல்லக்கூடாது, உள்ள இருக்கிறது பொன்மேனி. வான்பொறி இல்லாத வானத்தே நடந்தே முறை. ஏரோப்ளேனே இல்லாமல் ஆகாசத்துக்கு இவரால் போக முடியும். அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் கந்தர்வர்கள்லாம் பார்த்து அவங்ககிட்ட மீட்டிங் போட்டு திருப்பியும் இந்த பூமியில் அவர் உடம்புக்குள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு இவர் பவர்ஃபுல். முறையாய் வேதம் தன்னை ஓதி கந்தர்வர்கள் கந்தர்வ தேவ மாதர் தம்மை தானும் விழியாரக் காணும் பாக்கியம் தன்னை பெறுவான். தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறைய பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. கை நீ அந்த புடிங்கெல்லாம் வச்சுக்கூடாது. நான் மனசில் சங்கல்பம் பண்ணி உன்னை தொட்டாக்கா கர்மாலாம் மாறிடும். எண்ணிய எண்ணம் தானும் எண்ணியது போல் தான் நடக்க இவன் தானும் அவன் வினையை ஏந்துவான் கண்டாய். ஏன்னா இவர் அவங்க கர்மாவை வாங்கிக்கிறாரு. இவன் தன் உயிர்நிலையை உணர்வோர் யார்? முன்னை பிறப்பு தன்னிலே சிவனடியார் தமக்கு தொண்டும் செய்தனன் அன்றோ? கைலாயத்து தானும் இருந்து தானும் தாங்கி தரணையில் வந்திட்டான். இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னால கைலாசத்திலே இருந்தவர், அதுக்கப்புறம் பூமிக்கு வந்திருக்காரு. உன்னிடத்தில் அப்பா ஒப்பாரும் மிக்காரும் ஒக்கவே இல்லை. உனக்கு ஏழை பணக்காரன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் ஒக்கவே இல்லை. உன் அகம் காற்றினும் கடிது ஓடி காத தூரம் கடந்து நிற்கும் மனிதர் தம்மையும் மாற்றி தானும் ஸ்திரமாக்கிச் செய்யும். ஐயா, நின்னை அயன் படைத்த காலம் அதுவே. உன்னை எதுக்காக கடவுள் பூமியில் படைச்சிருக்காருன்னா, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்காலையும் அர்ஜென்டினாலையும் யாராவது உனக்கு ப்ரே பண்ணா இங்கிருந்தே அவங்கள க்யூர் பண்ணலாம். உன் அகம் உன்னுடைய ஆத்மா காற்றினும் கடிது, காற்றை விட வேகமாக போய் அங்கே இருக்கிறவனை க்யூர் பண்ணிடும். சித்தி பல நீ பெறுவாய். கற்பாய் என்றால் ஆச்சாரியாரிடமிருந்து கற்பது என்று பொருள். பெறுவாய் பல நீ பெறுவாய்னா நீ எதுக்கும் ட்ரை பண்ண மாட்டே, அதெல்லாம் தானாகவே உனக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் மகனே வானுலகத்துள்ள தேவர்களிடமிருந்து தான் நேரடியாக கிடைக்குமே தவிர ஆச்சாரியார் பீடத்திலிருந்து ஒரு மனுஷன் உனக்கு சொல்லித்தரப் போவதில்லை. உனக்கு எல்லாமே மேலே இருந்தால் வரும், தேவர்கள் கிட்ட இருந்து. இந்த உலகத்தில் எந்த ஒரு குருவும் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அப்பா, உன்னிடத்தில் கடவுள் எப்படி குடிகொண்டிருக்கிறார் என்றால் அன்பின் வடிவில் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உள்ளம் பூராவும் இருக்கும். பெண்டு பிள்ளை உடன்பிறப்பு இவர்களிடம் சச்சரவு செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் கூட உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே அன்பு வடிவத்தால் சச்சரவை விட்டு விடுவான் என்று கூறுகிறார். இப்படி அவன் விடுவதற்கு காரணம் கற்ற வித்தை அல்ல, ஞான வழி பெற்ற வித்தை.
முனிவர் இந்த இடத்தில் கூறுவதை மிகவும் உன்னிப்பாக நான் கவனித்தேன். It is not that you are doing any hypnotism, அந்த மாதிரி இல்லை. கற்ற வித்தை அல்ல, பெற்ற வித்தை. கடவுள்கிட்ட இருந்து ஞானத்தினால் உனக்கு கிடைச்ச பவர் இது. மானிட உடல் கொண்டு மனுஷனைப் போல் இருக்கக்கூடிய இவன் அஞ்ஞானி தன்னிடத்து தானும் புகுந்து அவர் தம் குரல் தன்னை தான் மாற்றி பேதம் அறுத்து தன் பேதம் தன்னை புகுத்தி பேதமை நீக்க வல்லான். இவனல்லால் இக்கலியிலே யாருளரோ? இதெல்லாம் இவர் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இந்த கலியுகத்தில் வேற யாரும் கிடையாது. இது கூட்டை விட்டு ஆவி நீக்கும் அருள் பெறுவான். வான உலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் தன் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவான். இப்பொழுது இதை சொன்னால் என்ன சொல்வார்களாம்? கேட்போர் தாம் நகைக்கும் வண்ணமே இந்நூல் மொழியும் துலங்க. ஆனால் காலம் அது கனிந்து வரும் காலத்தை கண்டோர் வியக்கும் வண்ணம் இவனும் உருப்பெற சித்தியில் மா சித்தி பெறுவான். மகவே, இம்மண்ணிலே உனக்கு வேண்டுவன எல்லாம் யாம் ஈவோம், சற்றே பொறு. ஒரு அனுதினம் இம்மந்திரத்தை உபதேசித்து வா. அப்போ 92ல் இதெல்லாம் சொன்னாங்க. அந்த காலத்தில் கடைசியில் அதே இதில் சொல்லுவாங்க, உன்னை எல்லாரும் வந்து குரு குருன்னு சொல்லுவாங்க, நீ குருவெல்லாம் கிடையாது, நீ தான் கடவுள் அப்படின்னு வரும். குருவல்ல அவன் இறை, பொய்யல்ல இறை அவன் மெய். அவரை குரு குரு என சொல்லி திரியாதே, அவன் இறை இறை இறை. அதனால் அவரை நீ வந்து குரு சொல்லாத, அவர் கடவுள் 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 3 தடவை சொல்லி முடிச்சுடுவார் விஸ்வாமித்திரர். ஸோ குருவல்ல இறை பாடுங்க. குருவல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை. நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. குரு அல்ல நீ இறை இறை, உரு அல்ல நீ மறை மறை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரன் பொன்பதம் இருக்கையில் துயரேதற்கு மாமழை. மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. சம்ரஷ்ணா சாங்ஸு ரொம்ப நல்ல பாட்டுலாம் நம்மக்கிட்ட இருக்குது. நான் டே டு டே பாடுறது இல்லை, ஏன்னா நம்ம ஒரு 1.5 to 2 hours தான் சத்சங்கம் பண்ணுறோம். இல்லைன்னா நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல பாட்டுலாம் இருக்குது. டியூனும் சரி பாட்டுங்களும் சரி வேறு எதை விடவும் கம்மி கிடையாது. அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, கும்பகோணம், அங்கே எளியில் இருக்கார் இவருக்கு வேண்டிய ஒரு ஆள் நாடி படிப்பார், அதில் வருது. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே தங்களுக்கு இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல்.
போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. இது ஒரு கும்பகோணத்தில் படித்தது. அதே மாதிரி இங்கே மெட்ராஸில் அரும்பாக்கம் அம்ஜிகார் எல்லாம் அங்கே ஒரு ஆள் இருக்கார். டிவியில் கூட அவரை பார்த்துருப்பீங்க நீங்கள். அவர் என்ன சொன்னார்னு பாரு. ஜோதிடர். அவர் பேர் முருகேசன். இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. அன்பர், இது எங்கள் குருவின் ஜாதகம். ஜோதிடர், அனுஷ்டானம், போஜனம், ஆச்சாரம், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள். அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள். இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றார்கள். இது அவர் சொன்னது. அதே மாதிரி இங்கே என்ன பல்லாவரத்தில் ஒரு ஆள் இருக்காரு, அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி டிவியில் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போயிடுவார். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தாரு, வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். 86 வயது வரை கவலை இல்லை. பல கோவில்களை நிர்மாணிக்க கூடிய வேலை இவருடைய கடமையில் இருக்கு. அதுல வந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் ஒருத்தர் விழுப்புரம் பக்கத்தில், அவர் டெய்லி திருவண்ணாமலை மலை சுற்றுவார். ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். அவர் இங்கே வந்திருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம் நீங்க. சட்டையை கழட்டி போடு. எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். அங்க ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. அங்க முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன் அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். மாதிரி
எண்ட்லெஸ், எல்லாத்துலேயும் அதுதான் வரும். அதனால் ஜஸ்ட் வெயிட். அந்த டைம் நெருங்கிடுச்சின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி உலகம் பூரா நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும். உலகம் பூரா வருவாங்க ஜனங்க, நிஜமாக தேடுவாங்க. யாராவது நல்ல ஆள் இருக்க மாட்டானா, நேர்மையான ஆளுன்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட எல்லோரும் வருவாங்க. எங்கே போய் தீராத வியாதிகளெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாக்கா நல்லாயிடும். ஒன்றுமே பண்ணுறதில்ல, வந்து 3 நாள் தங்கணும், சாப்பிடணும். இந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, இங்கே கைலாச கணபதி, அந்த இடத்துல கீழே ஒரு லிங்கம் இருக்குது, ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வழி கிடைக்கும். அப்போது ஜனங்கள்லாம் போய் கீழே இருக்கிற அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டு 3 நாள் சாப்பிட்டு போனால் எல்லா வியாதியும் நல்லாயிடும். அப்போது கிறிஸ்டியனு, இயேசு, புத்தர் யாரும் கணக்கு இல்லை. உடம்பு நல்லாகுதுன்னா எல்லோரும் தான் வருவோம். சங்கர்நாத்ராவில் போய் பாரு, எல்லா ஸ்டேட்டுக்காரன் கிறிஸ்டியனும் முஸ்லீமும் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. உடம்பு நல்லாகுதுன்னா எல்லாம் வருவோம். இதே நீ சாமி கும்பிடுன்னா நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம்னுவான். உடம்பு நல்லாகுதுன்னாக்கா எல்லோரும் வருவோம். அதனால் காட் இஸ் கோயிங் டு ப்ளே தி ஹெல்த் கார்டு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இங்கே வந்தால் நல்லா ஆகும். அப்போ யார் வேணால் வருவோம். அமெரிக்கா பிரசிடெண்ட்டும் வருவான், அர்ஜென்டினா பிரைம் மினிஸ்டரும் வருவான். ஏன்னா உடம்பு நல்லா இருக்குதுனாக்கா யாராக இருந்தாலும் வந்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலம் வந்துக்கிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பார்க்கலாம். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் எதுக்காக நடந்தது, எப்படி எல்லாம் பண்ணுதுன்ட்டு. எனக்கு ஆயுசு ஆக்சுவலாக ஃபிசிக்கல் வயசு எனக்கு வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சு போச்சு. எப்படி ஒரு ஆதிசங்கருக்கு 16 வயசு தான் ஆயுசு, ஆனால் சிவபெருமான் அவருக்கு 32 வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாரா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த முடிஞ்சு போச்சு ஆயுசு, எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கட்டும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு ஒன்று இருக்குல்ல, நல்லா வேலை செய்கிறது செய்யாது, இந்த மாதிரி ஒரு நாலெட்ஜபிள் பர்சன், ஒரு ஆனஸ்ட் பர்சன் கிடைக்கிறது கஷ்டம் கடவுள் கூட. அதனால் ஐ ஆம் ஆன் எக்ஸ்டென்ஷன், மை லைஃப் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். இல்லைன்னா நீ 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த முடிஞ்சு போயிருக்கோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனில் வந்ததுனாலும் உனக்கு புரியாது. இது ஆன்மீக பாஷை, ஆன்மீகத்தில் எப்படியெல்லாம் நடக்கும்ன்றது நீ அனுபவிச்சாதான் தெரியும். அதனால் ஜஸ்ட் ஹோல்டு வெயிட்டு, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் எதுக்கு நடந்துகிட்ருக்கு, இல்லை ஏன் எதுக்காக நடந்தது, ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, இதெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வெயிட், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தென் யூ வில் ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு பாபா தெரியும், இவ்வளோ வருஷமாக தெரியும் அப்படிங்கிறது நீயே சொல்லுவேன் இல்லையா. சின்ன குழந்தைங்களிருந்து எல்லோரும் அவங்களே சொல்லுவாங்க. இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஆள் என்கிட்ட இப்படி ஜாலியாக சுலபாய் சுசீலாயான்ற மாதிரி அட்டாச்சிங் சுற்றி நின்றாருன்றது உனக்கே பிரமிப்பாக இருக்கும். ஓகேவா? சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா, உன் சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா. சித்த யோகியனும் சீர்பெயர் பெற்ற ஸ்ரீ சிவசங்கர தேசிகமே உன் சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா. கத்தி கதரும் என் குரல் கேட்டும் கண்ணா இன்னும் மௌனம் ஏனோ, கத்தி கதரும் என் குரல் கேட்டும் கண்ணா இன்னும் மௌனம் ஏனோ, மெத்தனம் இனியும் ஆகாதையா, மெத்தனம் இனியும் ஆகாதையா, என் மனம் இனியும் தாங்காதையா. சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா. எளியேன் படும் துயர் சம்மதம் தானோ, ஈசா உனக்கிது நீதிதானோ. எளியேன் படும் துயர் சம்மதம் தானோ, ஈசா உனக்கிது நீதிதானோ. பழியேற்காமல் பரந்தே வருவாய், பழியேற்காமல் பரந்தே வருவாய். பவபயஹரணம் தந்து அருள்வாய். சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா. கதியுனையன்றி வேறாரையா, கந்தா குமரா ஸ்ரீவேலையா. கதியுனையன்றி வேறாரையா, கந்தா குமரா ஸ்ரீவேலையா.
விதி வழி மறித்து உனை தடுத்தாலும் விதி வழி மறித்து உனை தடுத்தாலும் விரைந்து வந்து காப்பாய் சுவாமி சித்தம் இறங்காதா ஓ உத்தம குருநாதா. சித்த யோகியனும் சீர்பெயர் பெற்ற ஸ்ரீ சிவசங்கர தேசிகமேவுன் சித்தமிரங்காதா ஓ உத்தம குருநாதா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ